பூமியின் அடியில் மறைந்து கிடக்கும் ஒரு கருப்பு திரவம். அது வெறும் எரிபொருள் மட்டுமல்ல, அது நாடுகளை உருவாக்கியது, போர்களை தொடங்கியது, பொருளாதாரங்களை கட்டுப்படுத்தியது, உலக அரசியலை மாற்றியது. அந்த கருப்பு திரவம்தான் கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயில். இன்றைய நவீன உலகம் கார்கள், விமானங்கள், தொழிற்சாலைகள், பிளாஸ்டிக், மருந்துகள் இவை அனைத்துக்கும் பின்னாலிருக்கும் சக்தி இந்த கச்சா எண்ணெய் தான். இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம், பழங்காலத்தில் எண்ணெய் எப்படி பயன்படுத்தப்பட்டது, நவீன எண்ணெய் தொழில் எப்படி தொடங்கியது, எண்ணெய் உலக போர்களை எப்படி பாதித்தது, இன்று உலக அரசியலை எண்ணெய் எப்படி கட்டுப்படுத்துகிறது. இதுதான் உலகத்தை மாற்றிய கருப்பு தங்கத்தின் முழுக்கதை. எண்ணெயின் வரலாறு இன்று மட்டும் தொடங்கவில்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் பூமியின் மேல் இயற்கையாக வெளியே வந்த எண்ணெயை கண்டுபிடித்தனர். மெசபொத்தேமியா நாகரிகம், இன்றைய ஈராக் பகுதி. அங்கே மக்கள் எண்ணெயை வீட்டு விளக்குகளுக்கு மருந்தாக, கப்பல்களை நீர் புகாமல் பாதுகாக்க, கட்டிடங்களில் ஒட்டும் பொருளாக பயன்படுத்தினர். பழைய பெர்சியா, சீனா, இந்தியா போன்ற நாகரிகங்களிலும் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டதாக வரலாறு சொல்கிறது. ஆனால் அப்போது யாருக்கும் தெரியாது, இந்த கருப்பு திரவம் ஒரு நாள் உலகத்தை ஆளப்போகிறது என்று. 1859ஆம் ஆண்டு அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. எட்வின் ட்ராக் என்ற ஒருவர் முதல் முறையாக நிலத்தை ஆழமாக தோண்டி எண்ணெய் எடுத்தார். அதுதான் உலகின் முதல் நவீன எண்ணெய் கிணறு. அதன் பிறகு எண்ணெய் தொழில் வேகமாக வளரத் தொடங்கியது. அதன் பின்னர் பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் உருவானது. இந்த நிறுவனங்கள் உலகம் முழுவதும் எண்ணெயை தேடி பெரிய தொழில்துறையை உருவாக்கின. அந்த நேரத்திலிருந்து எண்ணெய் உலக பொருளாதாரத்தின் மையமாக மாற ஆரம்பித்தது. 20ஆம் நூற்றாண்டில் ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. கார்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஹென்றி ஃபோர்ட் உருவாக்கிய மாஸ் புரொடக்ஷன் கார்களின் காரணமாக பெட்ரோல் தேவையும் அதிகரித்தது. அதன் பிறகு கார்கள், லாரிகள், கப்பல்கள், விமானங்கள் எல்லாமே எண்ணெய் மீது நம்பிக்கையுடன் இயங்க ஆரம்பித்தன. தொழிற்சாலைகள், பிளாஸ்டிக், ரசாயனங்கள், மருந்துகள் இவை அனைத்துக்கும் எண்ணெய் முக்கிய மூலப்பொருளாக மாறியது. ஒரு வார்த்தையில் சொன்னால், நவீன நாகரிகம் முழுவதும் எண்ணெய் மீது கட்டப்பட்டது. எண்ணெய் வெறும் பொருளாதார வளம் மட்டும் இல்லை, அது போர் வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக மாறியது. முதல் உலகப் போரிலும் 2ஆம் உலகப் போரிலும் டேங்குகள், விமானங்கள், கப்பல்கள் எல்லாம் எண்ணெயில் இயங்கின. அதனால்தான் நாடுகள் எண்ணெய் வளங்களை கட்டுப்படுத்த முயன்றன. உதாரணமாக, நாசி ஜெர்மனி சோவியத் யூனியனின் காக்கசஸ் எண்ணெய் பகுதிகளை கைப்பற்ற முயன்றது. ஏனெனில் எண்ணெய் இல்லாமல் போர் நடத்த முடியாது. அந்த நேரத்திலிருந்து எண்ணெய் உலக அரசியலின் மிக முக்கிய ஆயுதமாக மாறியது. 1960ஆம் ஆண்டு ஒரு முக்கிய அமைப்பு உருவானது. ஓபக், ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். இந்த அமைப்பில் சேர்ந்த நாடுகள் சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், குவைத், வெனிசுவேலா. இந்த நாடுகள் சேர்ந்து உலக எண்ணெய் விலையை கட்டுப்படுத்த ஆரம்பித்தன. 1973இல் நடந்த ஆயில் கிரைசிஸ். அப்போது எண்ணெய் விலை திடீரென உயர்ந்தது. அதனால் உலக பொருளாதாரம் அதிர்ந்தது. இன்றும் கூட எண்ணெய் உலக அரசியலை தீர்மானிக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகள் சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், UAE இந்த நாடுகளின் முக்கிய சக்தி அவற்றின் எண்ணெய் வளங்கள். அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற பெரும் சக்திகள் கூட எண்ணெய் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை மிக முக்கியமாக பார்க்கின்றன. பல போர்களுக்கும் அரசியல் மோதல்களுக்கும் எண்ணெய் ஒரு காரணமாக இருந்து வருகிறது. பூமியின் அடியில் இருக்கும் ஒரு கருப்பு திரவம். அது நாகரிகத்தை முன்னேற்றியது. அதே நேரத்தில் போர்களையும் உருவாக்கியது. பொருளாதாரங்களையும் உலக அரசியலையும் மாற்றியது. இன்று புதுப்பிக்கக்கூடிய சக்திகள் வளர்ந்தாலும் உலகம் இன்னும் எண்ணெய் மீதுதான் பெரிதும் நம்பிக்கையுடன் உள்ளது. அதனால்தான் கச்சா எண்ணெய் இன்றும் உலகத்தை இயக்கும் கருப்பு தங்கமாகவே உள்ளது.